வணக்கம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? இதான் மெயினாக நம்ம பார்க்கணும். துலாம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் இவர் எங்கே இருக்காரோ, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ, அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய நிகழ்வுகள் இருக்கும். மற்ற கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ராசி பலன் பார்க்குறதுக்கு காரணமே இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? சாதகமாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும், பாதகமாக இருந்தால் என்னென்ன கெடுபலங்கள் உண்டு, இதுதான் நம்ம பார்க்குறது பிரதானமாக. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், அந்த சனி 5ல் இருக்கார். முதல்ல 6ன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. 6ஆம் இடம்னா வெற்றின்னு அர்த்தம். ஆக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களே அறியாத வெற்றி, சந்தோஷம் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சுக்கிரன் வாங்கின சாரம் சனி அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 5ஆம் இடமும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாத வருமானம், சம்பாத்தியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுதான் இருக்குது. ஆக ஒரு பக்கம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க, இங்கே வேலைன்னு சொல்லிட்டா உங்களுடைய ஜாப் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், இதுதான் மெயின். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலைவாய்ப்புகளில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அங்கே இருந்தால் கூட சனியுடைய இருக்கிறதுனால யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி இது ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்களோ, வேலை நல்லா இருந்தால் கூட வேலையை பற்றிய பயம், பீதி, குழப்பம் இருக்கும். ஸோ நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது விஆர்எஸில் வர்றது அல்லது ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. பாருங்கள், ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல உங்களுக்கு வேலையை கொடுத்தால் கூட அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி 5ல் இருக்கிறதுனால வேலையை பற்றிய ஒரு பயம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக யாரெல்லாம் மாத சம்பளம் வாங்குறீங்க, யாரெல்லாம் உடல் உழைப்பு சார்ந்தவங்க இருக்கீங்களோ, நீங்கள் கவனமாக வேலை பார்க்கணுங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இல்லைன்னா நம்ம வேலையில் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் கிரகம் காமிக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் பெரிய பிரமாதமாக இல்லை. உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சம்பாதிச்சாலும் அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, 12ஆம் இடத்துல கேது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இது இருக்குது. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் நமக்கு சுமாராக தான் இருக்குது, சாதகமான பலன்கள் முழுவதுமாக இல்லை. அதனால் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். புதுசாக நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், புது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது வேண்டாம். நமக்கான தேவைகள் அதிகமாக இருக்கலாம், எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கலாம், சிந்தனைகள் பெரிய பிராடாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக நான் எடுக்கக்கூடிய, நம்ம செயல்படக்கூடிய, முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்கு சீக்கிரம் நடந்துடும், நன்மையாக முடிஞ்சிடும், ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை. நான் உங்களை அப்செட் பண்ணுறதுக்காக சொல்லலை, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்கங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு காரணம். நாம் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் போராடிட்டுருக்கோம், முன்னேறணும்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கு தகுந்தவாறு நமக்கு கிரகங்களும் ஃபேவரபுளாக இருந்தால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் சுமாராக இருக்குது. அடக்கி வாசிங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கவனம். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் அவசியம் இருந்தாலுமே தேவையற்ற ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க. இதுவே இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை அப்படின்னு ஒன்றும் பெருசாக யாரும் ஒரி பண்ணாதீங்க. அது இந்த மாதம் போனால் நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சேன், அதில் நிறைய மாற்றங்கள்லாம் தடை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரி பண்ணாதீங்க. நடப்பது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைக்கே நினச்சிங்க. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழிய
அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும். ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலே லோன் வாங்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு லவ் அஃபையருக்கான புதுசாக பாசிபிலிட்டிஸ் ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். உங்களுடைய லவ் பெரிய லெவலில் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரெல்லாம் ஸ்பெக்குலேஷன் லைனில் இருக்கிறீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம். அந்த ப்ராஃபிட் நமக்கு கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ, பணமாகவோ, நகையாகவோ வரணும். இங்கே அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சுமாராக இருக்குது. ஆகையினால அதுலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு புகழ், அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. இருந்தால் கூட எதிரிகள் விஷயத்தில் கவனம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பெரிய லெவலில் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் குறைவு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நான் முதல்ல சொன்னேன், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கு. பிஸ்னஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ்மே இந்த மாதம் சுமார் தான். ஸோ உங்களுடைய சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸாக இருக்கட்டும், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்ட்னரோடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். சொந்த பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் எனக்கு எதுதான் நல்லது சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காதல் விஷயங்கள், நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். நம்முடைய அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இருக்குது. ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பதும் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்கள் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணணும். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ வரும்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதில் சின்ன சின்ன தடைகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருந்து அவரும் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறனால யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் பணம் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதே மாதிரி தான் நீங்கள் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். இப்படி இந்த மாதம் உங்களுக்கு மாறி மாறி நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே இறை அருளை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள், தடை என்பது இருந்துகிட்டே இருக்குது. அதனால் முதல்ல உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்டதெய்வம் ரெண்டையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம படைத்த பிரம்மதேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு, நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் நரசிம்மர். அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும், இதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய விருச்சிக ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இங்கே கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கான நற்பலன்கள் இருக்குது. இந்த ராசி பலன் பார்க்குறதுக்கு காரணமே இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான கெடுபலங்கள் நடக்கும்,
இதிலிருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் என்ன, வழிபாடு என்ன, இதுதான் மெயின். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். குரு உங்கள் ராசிக்கு 7லேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இதுதான் உங்களுக்கு மெயினான விஷயம். குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் கூட வாழ்க்கையில் சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தால் கூட தெய்வத்தின் அனுகூலத்தால் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருக்குது, பட் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது, அது வரைக்கும் எனக்கு கைக்கு வரல, கிடைக்கல, அது இருக்கிறது தான் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு இருக்குது. இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்கணும்னு சொல்கிறவங்க அல்லது நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க பென்ஷன் பணம் எதுவும் வராமல் இருந்தால் வரும், அல்லது பிஎஃப் பணங்கள் எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும். எனக்கு ரொம்ப நாளாக என்னுடைய அரியர்ஸ் பணம் லேட் ஆகிட்டு இருக்கு, டிலே ஆகிட்டு இருக்கு, கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும். அல்லது எனக்கு ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வரும். அல்லது எனக்கு ரொம்ப நாளாக டிவிடெண்ட் வராமல் இருந்துச்சு, லாபத்தினுடைய பங்கு கிடைக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆக நீங்கள் முயற்சியை ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான், ஒரு இடைக்கு 2 தடவை நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்திலுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவர்களான நன்மை. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதிலே நீங்கள் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதுலேயும் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, ரொம்ப நாளாக உங்களோட சொத்து விற்காமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும், நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகும். இதுக்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் 11ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் வர்றார், 12ஆம் தேதி சூரியன் வர்றாரு, ஏற்கனவே உங்கள் 4ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்படி இருந்தாலே 4ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன், நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தந்தால் நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல சர்வீஸில் இருந்தாலும் சரி, நல்ல பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நல்ல ஏர்னிங் பண்ணாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கும். அதனால் அது மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் அதை மாற்றுங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துவார்கள். அதனால் அது விஷயத்துலேயும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இதுவும் முக்கியம். ஒரு பக்கம் எப்படி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் நான் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும், அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இறை அருளால் உண்டு. அதுலேயும் குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், சக்ஸஸ் ஆகலை இது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் தெய்வ அனுகூலத்தால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, நானும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆக ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம்.
ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் 8ல் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பார்த்தாலே இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது. நான் சும்மா இருக்கேன், ஐடியலாக இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை தேடிட்டுருக்கேன், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். சனினாலே ஏஜ்டுன்னு அர்த்தம், வயசானவங்கன்னு அர்த்தம். எனக்கு ஓல்டேஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல, நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த நல்லதொரு வேலை கண்டிப்பாக இந்த மாதம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் மாதம் முழுவதுமே இருக்குது. ஸோ அது விஷயத்தில் யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் இல்லைனால் கூட ஓரளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் நல்ல வேலையாட்கள் எதிர்பார்க்குறேன், அமைவார்கள்லாம் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் வேலையாட்கள் அமைவார்கள். அவசியம் இருந்ததுலேயே இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சுமாராகவே இருக்கும். ஆக இந்த மாதம் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சுமார். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது நீங்கள் அவர் மேலே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. நல்ல பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. ஏற்கனவே உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. தொழில் தகராறு, உங்களுக்கு தொழில் நிச்சயமற்ற தன்மையை சொல்லும். அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 10ஆம் இடத்தை சூரியன், சனி, புதன் எல்லாம் பார்க்குறது, எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும், கௌரவம் கூடும். ஸோ இந்த மாதத்தில் நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இருக்குது. உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி அதில் சின்ன சின்ன தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை குருவும் சனியும் பார்க்குறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதொரு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன தடைகள் கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க, துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் 2025 அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்குரிய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும், குரு பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி பார்க்குற போது அவர் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள், என்ன மாதிரியான சுமாரான பலன்கள், அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது வெற்றி. எப்பயுமே 6ஆம் இடம் தான் லைஃப்பில் நமக்கு சக்ஸஸ். நம்ம எல்லோருக்கும் தேவை வெற்றி. நம்ம எதில் போட்டியிடுறதா இருந்தாலும் நம்மளுடைய வெற்றி என்பது தான் நமக்கு இலக்கு. அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். எப்பயுமே 3ஆம் இடம் தான் நம்முடைய முயற்சி, இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும்.
ஆனால் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆக எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. 3ஆம் இடம் அப்படின்னாலே சனின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அதனால் மெயினாக இந்த மாதம் நீங்கள் இதை அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. 3ஆம் இடம்னாலே உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயலாக்கங்களும் ஒரே மாதிரி இருக்கணும். லைஃப்பில் உங்களுக்கான நோக்கம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அந்த இதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை நீங்கள் இப்போ பண்ணுங்கள். ஸோ 3ஆம் இடம் பிளானிங், 3ஆம் இடம் உங்களுடைய ஆம்பிஷன். ஸோ உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறதற்கு நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும், நினச்ச காரியங்கள் நடக்கும், நினைக்காத காரியங்களும் எதிர்பாராத விதமாக நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எளிய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், அவர்களுக்கு நன்மைகள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சேன், ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறேன், அல்லது சுயதொழில் பண்ணுறேன், அல்லது வீட்டில் வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய துறைகளில் நல்ல வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மை. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பான காலகட்டங்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய அப்டேட் பண்ணுவீங்க. இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. தேடுதல் என்பது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் தேடுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு 6ல், 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன். யாரெல்லாம் கல்வி எஜுகேஷனை பெரிய லெவலில் இருக்கீங்களோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி ஃபேவரபுளாக இருக்குது. நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. நான் விவசாயம் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு விவசாயம் இந்த மாதம் சுமார். லாபம் வர்ற மாதிரி தோற்றம், பெருசாக லாபம் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட 5ஆம் அதிபதி செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கோச்சாரத்தில் 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கு, ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் பரவாயில்ல சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, எதுவுமே நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நீங்களும் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் எதிர்பாராத விதமாக டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி, எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு செலவினங்கள் எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து சனி சாரத்தில் இருக்கார். டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் யாரெல்லாம் முன்னேற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. அது எந்த விதமான முன்னேற்றமாக இருக்குது. பொதுவாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் இருக்குது. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சென்டிவ் எதிர்பார்த்தீங்கன்னா போனஸோ இன்சென்டிவோ எனி மானிட்டரி பெனிஃபிட். ஆக என்னெல்லாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஆக உங்களுடைய கரியரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான மாதம் இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் செலக்ட் ஆவீங்க. மற்றபடி நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு அத்தனைக்குமே வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இருக்குது.
எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நான் நல்ல வேலையாட்களை எதிர்பார்க்குறேன், நல்ல சர்வெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், எனக்கு பெட்டர் வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், லாபம், வருமானம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணேன், எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரீம் பண்ண நினைக்கிறேன், அல்லது எனக்கு 2 யூனிட் இருக்குது அல்லது 2-3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கும் நல்லதொரு எதிர்காலம் அல்லது நல்லதொரு லாபம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. நான் முதல்ல சொன்னது தான், யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதாவது இருந்தால் அந்த நிலுவையில் நிற்கக்கூடிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். சார் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேன், இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பிஆர் வர்றதுக்கோ க்ரீன் கார்டோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதும் நிறையவே இருக்குது. நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்குது. அதோட நான் பெரிய லெவலில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. அதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் எதில் உள்ள கையெழுத்து போடுவீங்க அல்லது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த துறைகளில் நான் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் எல்லாம் நல்லா இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்கோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் சளி தொல்லைகள் எல்லாம் பார்த்துங்க, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப முக்கியம். அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே எனக்கு கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இல்லைன்னா லோனை க்ரியேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வழிபாடும் தன்வந்திரி பகவானையும் நல்லா கும்பிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளி இருக்கோ காளியை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனை பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் நமக்கு நல்லது நடக்குமா, நடந்தால் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது, கெடுபலங்கள்லாம் என்ன மாதிரியான கெடுபலங்கள் நடக்கும், அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இறை வழிபாடுகள் என்ன, இதுதான் நம்ம அப்போ பார்க்குறோம். பொதுவாக மகர ராசினாலே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும், சனி பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், குரு 5ல் இருக்கார். பொதுவாகவே 2ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், அந்த கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கான கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவர் குருவுடைய நட்சத்திரம் குரு 5ல் இருக்கிறதுனால ஒன்று இந்த மாதம் நீங்கள் தேவையில்லாத செலவினங்கள் அல்லது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக, தெய்வத்திற்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் நார்மலாகவே இருக்குது. பெருசாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம். லைஃப்பில் நம்ம ரொட்டீனாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது, இடமாற்றம்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது, ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் உண்டு.
நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த குரு சனி பகவான் சேர்ந்து பார்க்குறாங்க. வாழ்க்கையில் இந்த பார்வை உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகும். லைஃப்பில் நீங்கள் சின்ன சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் உங்களுக்கு பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கார். எவ்வளோதான் நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலும் சில சமயங்களில் அந்த காரியங்கள் நடக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் உண்டு. அதனால் அதையும் தாண்டி நம்ம சக்ஸஸ் பண்ணுறங்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் போராட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் எஜுகேஷனில் வரணும்னு நினைக்கிறீங்களோ கல்வி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன். எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பட் வருமானம் நமக்கு கம்மியாக இருக்குது, லாபம் கம்மியாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பலன். ஆனாலும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக நான் விவசாயத்தில் இருக்கேங்கிறவங்களுக்கு விவசாயம் சார்ந்த துறைகள் நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சாரத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் எதிர்பாராத விதமாக அந்த சுப காரியங்களில் கலந்துக்குவீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு, ஆலய தரிசனம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்களை கொடுப்பார். குறிப்பாக நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்குது. நான் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கி, லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். குறிப்பாக பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், ஜாப் எப்படி இருக்குன்னு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ், அந்தஸ்து கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க, இன்சென்டிவ் எதிர்பார்க்குறவங்க, போனஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதனும் இந்த மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய வேலையின் மூலமாக பெரிய லெவலில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 6ஆம் அதிபதியாக புதன் இருக்கிறனால லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருக்குது, டிஸ்பியூட், லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு. வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வாங்கணும், வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க பெட் அனிமல்ஸ் வாங்கலாம், வளர்க்கலாம். அதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாம் இருந்தால் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அல்லது உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி, சூரியன், புதன் அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க. ஆக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா
அந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை நீங்கள் பணம் கடன் கொடுக்கறது மட்டுமல்ல, பெரிய லெவலில் ஷூரிட்டி போகிறீங்க, செக்யூரிட்டி கொடுக்குறீங்க, ஜாமீன் போகிறீங்க அப்படின்னாலும் அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதத்தில் புதுசாக ஒரு கடனை அடைப்பதற்காக ஒரு கடன் வாங்கி அடைக்க வேண்டிய காலகட்டங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்தை சூரியன், சனி, புதன் பார்க்கறதுனால கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும். அதனால் இந்த மாதத்தில் அது விஷயத்தில் பொறுமை நிதானமாக இருங்க. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை, நார்மலாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வரல, இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். முதல்ல சொன்னேன், நட்பு வட்டாரம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு மூத்த அக்கா, அண்ணே இருந்தாங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, நல்லாயிருக்கும். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம், உங்களுக்கு முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம். அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். பொதுவாக உங்கள் ராசியிலே சனி சஞ்சாரம் பண்ணி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். 4ஆம் இடம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கனவு நமக்கு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி, உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு இருக்காங்க. அப்படி இருந்தாலே லைஃப்பில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஏதாவது கையில் இருக்குமான்னு வருமானங்கள் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நான் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள் உருவாகும். அதோட உங்களுடைய கல்வி இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது எக்ஸாமினேஷன் டைம். உங்களுடைய கல்வியும் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நான் விவசாயத்தில் இருக்கிறேன், எனக்கு விவசாயம் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த விவசாயத்தால் லாபம், வருமானம் இந்த மாதம் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய முயற்சிகளில் சோம்பேறித்தனம் வேண்டாம். மெயினாக இந்த மாதம் அதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்கள் தள்ளி போடாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ராசி பலன் பார்க்குறதுக்கே இந்த மாதம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நாம் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம எல்லோருக்குமே தேவை வெற்றி மட்டும்தான். ஏன்னா இந்த மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வர்றார். 12ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கே வந்துடுவார், கும்பராசிக்கு.
இது அத்தனையுமே உங்களுக்கு பலம். இந்த பலத்தை நீங்கள் வெற்றியாக மாற்றணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாதீங்க. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுங்க. லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே முயற்சி பண்ணால் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாலே 10 உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நான் பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் பிராடாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கான பிளானிங் என்ன, உங்களுடைய எய்ம் என்ன, அந்த எய்முக்கான உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. அதற்கான கிரக நிலைகள் எல்லாமே இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க. நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய சில பேர் ஜூமில் மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் பிஸ்னஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதியாக புதன், அவர் 11ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும், சந்தோஷத்துக்காகவும், என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும், டூருக்காகவும் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். 12ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் உங்கள் ராசியிலே தொடர்பு கொள்வார். அப்போ நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்துச்சு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, அது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான சூழ்நிலைகள், நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 11ஆம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் 11ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேரும் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்கும். அதற்கான வாய்ப்புகள், கிரக நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஆக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வரல. ஆனால் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸில் ஓரளவுக்கு பரவாயில்ல. 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் திருமணம் இது வரைக்கும் நடக்காமல் இருக்கோ திருமணம் நடக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் முழுவதுமே பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் முழுவதும் ட்ரை பண்ணுங்கள். நல்லது உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், கல்வியை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்னேன் நல்லாவே இருக்குன்னு தான்.
இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அதுலேயும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்த மாதம் மார்ச் கடைசியில் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருந்தவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை செய்வதற்கு தயாராக இருக்கார். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை 6ஆம் இடத்துக்கு வரும். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஃபியூச்சரில் உங்களுக்கு சனி பகவான் உருவாக்குவார். ஸோ இப்போ உங்களுடைய இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த மாதம் அவசியம் இருந்தாலேயே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். எதுவும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைனால் கூட வேலையில் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், அல்லது எம்என்சியில் இருக்கலாம். எதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹெவி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய ஃபீல்டில் இருக்கும். ஸோ நான் பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் கொஞ்சம் சுமாராகவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு ஓரளவுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. அவசியம் இருந்தவர்களே லோன் வாங்குறதுல கவனம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறையும். தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் உண்டு, அல்லது என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய மீனராசிக்கு அதிபதி உங்களுக்கு தெரியும் குரு பகவான். இவர் கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லை, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, அந்த பலன்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அல்லது பாதகமாக இருக்குது, அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையில் 3ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வீகம், தெய்வத்தினுடைய அனுகூலம், அனுகிரகம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்புவார். அப்படிப்பட்ட இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் இருக்கார், குரு பகவான். ஆக உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் தீர்வு ஆறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியிலே சுக்கிரன், ராகு இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பொதுவாக இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி, இந்த மாதம் 11ஆம் தேதி புதன், அப்புறம் சூரியன், அத்தனை கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வர்றாங்க. ஆக தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆக வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அதை காட்டிலும் செலவினங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 12ஆம் தேதிக்கு மேலே முதலீடு பண்ணுங்கள், நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தேவையற்ற ஒரு சில செலவினங்களை 12ஆம் தேதிக்கு அப்புறம் சந்தித்து தான் ஆக வேண்டிய
கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் 12ஆம் இடம் உங்களுக்கு நன்மையை செய்யும். யாரெல்லாம் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், டிலே ஆகிட்டுருக்கு, அல்லது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும், அல்லது எதிர்பார்த்த நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஏற்கனவே 2ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கார். பேச்சை குறைங்க, உங்களுடைய உழைப்பு அதிகப்படுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான், அவரும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலே நல்ல தெய்வ அனுகூலம் கிடைச்சால் கூட, இன்னொரு பக்கம் நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஸோ ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறதா வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்ட்ரகிள், தடை, பிரச்சனை இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுறது, டூர் போகிறதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, அவசியம் இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லா விதமான உறவுகளும் நமக்கு நன்மையை செய்வது மாதிரி ஒரு தோற்றம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்குது. உறவுகள் மட்டுமல்ல, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்குது. நான் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறேன், சுய தொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை. இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் அத்தனையுமே ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் சுமாரான பலன் தான். எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். பிப்ரவரி 11க்கு அப்புறம் லாபம் கைக்கு வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும், அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் லாபம். அதுக்கப்புறம் லாபம் கைக்கு வரதில் நிறைய தடைகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் நான் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சொன்ன மாதிரி 11ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரை பண்ணுறீங்களோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சர்வீஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஜாப் தேடிட்டுருக்கேன், ஜாபை விட்டுட்டேன், வேலை கிடைக்கல, ட்ரை பண்ணுறேன், பெட்டர் ஜாப் அமையமான யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு வேலை வருமானம் உங்களுக்கு உண்டு. ஸோ நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க, நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 12ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஒருவேளை ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கேன், நான் கவர்மெண்ட்லேயே ப்ரைவேட் செக்டார்லேயே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேலையில் நீங்கள் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியருக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது 12ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு வேலையாட்கள் கிடைக்கல, நல்ல என்னுடைய பிஸ்னஸ்க்கோ என்னுடைய வீட்டுக்கோ நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் அமைவார்கள். அது மட்டும் இல்லை, நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன பர்பஸ்க்காகலாம் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பும் இந்த பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய 6ஆம் இடத்தை கிரகங்கள் பார்க்குறனால உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, யாருக்கெல்லாம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே எனக்கு லோன் இருக்குது, பெரிய லெவலில் கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கடனே இல்லைங்கிறவங்க
வாய்ப்பு இருந்தால் கொஞ்சமாவது கடன் வாங்குறதுக்கு இந்த மாதம் பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் பெனிஃபிட்டராக இருக்குது, லாபகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் சுமார் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் 11ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் லாபம் கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் 11ஆம் தேதிக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் அந்த 11ஆம் தேதியுமே அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் பணம் வர்றதில் நிறைய தடைகள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே நான் இதை சொன்னேன். ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுடைய 2வது திருமணம் நல்லாயிருக்கும். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு சுமாரான பலன் தான். பெருசாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இல்லை. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்குமே சுமாரான பலன் தான். பாலிடிக்ஸில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. சோசியல் ஆக்டிவிட்டீஸை கூட்டுங்க. இல்லைன்னா சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. வருமானங்கள் இந்த மாதம் சுமாராகவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதத்தில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். யாரெல்லாம் நான் வேலையில் நிமித்தமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் ஜாபை நான் மாற்றணும் அல்லது கம்பெனி மாறணும் அல்லது இருக்கிற கம்பெனிக்கு நான் பேப்பர் போடணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக மூவ் ஆகலாம். உங்களுக்கு மூவ் ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, சிவ வழிபாடும் சிவ தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் பைரவருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.